ஃபியர்ஸ் ஆஃப்டர் தைராய்டு சர்ஜரி. ஒரு பேஷண்ட்டுக்கு தைராய்டு சர்ஜரி அண்டர்கோ பண்ணணும்னா சில வகையான பயங்கள் இருக்கும். பொதுவாக என்ன பயம் இருக்குங்கன்னா, குரல் மாற்றம் வருமா, குரல் பழையபடி இருக்குமா அப்படிங்கிறது. ஆக்சுவலி நிறைய இஷ்யூஸ் இருக்குது தைராய்டு சர்ஜரியில். ஸோ சின்னதாக இருக்கிற ஸ்வெல்லிங், ஈஸியாக இருக்கிற சர்ஜரி, வெல் எக்விப்ட் சென்டர், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் குறையும். யூஸ்வலி என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதனால் நாங்கள் சிங்கர்ஸ், டீச்சர்ஸ் இவங்களாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நர்வ்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி டேமேஜ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த பயம் இருக்க வேண்டாம். எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே வந்து சர்ஜரிக்கு அப்புறம் குரல் மாற்றம் வந்தே ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. கேன்சர்ஸ், வெரி பிக் ஸ்வெல்லிங்ஸ் அந்த மாதிரி மக்களுக்கு தான் அந்த பயம் இருக்கணும். செகண்ட் வந்து இந்த கால்சியம் லெவல்ஸ் கொஞ்சம் மாறும். ஏன்னா தைராய்டு கிளாண்ட் கூடவே பேராதைராய்டு கிளாண்ட்னு ஒரு உறுப்பு இருக்குது. இதுதான் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் பாடியில். பட் இதுவுமே கேர்ஃபுல்லாக செய்யப்படுற சர்ஜரியில் வந்து இந்த கிளாண்ட்ஸை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிடுவோம். அப்படியே கால்சியம் டெஃபிஷியன்சி வந்தாலும் இட் வில் பி வெரி டெம்பரரி. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days இல்லை 1 week போல் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் கேன் பி ஆஸ் நார்மல் ஆஸ் தே வேர் பிஃபோர் சர்ஜரி. ஸோ இந்த 2 மாற்றங்கள் தான் வந்து எப்போவுமே எல்லா பேஷண்ட்ஸுமே கேட்பாங்க. In a well experienced hand, these are not an issue at all.